சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சிருந்தாலும் அவங்களால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா அசஸ்மெண்ட் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறது மட்டும் கிடையாது. டேட்டா கலெக்ட் பண்றதுலேருந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற வரைக்கும் தேர் ஆர் சீக்ரெட் பிரின்சிபல் தட் எவ்ரி டீச்சர் மஸ்ட் நோ. ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்தாலும் மார்க்ஸ் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன, அதுக்குள்ள இருக்க பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நம்ம 2 ஸ்டேஜஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதி அந்த 3 ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த பேப்பரில் வர ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் டு த பிரின்சிபல்ஸ், இந்த அசஸ்மெண்ட் ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஏற்கனவே 2 பிரின்சிபல்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து மீதி இருக்க 3 பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். Coming to the principles related to collecting the assessment information. ஸோ நீங்கள் அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? ஒரு டீச்சர் வந்து ஜஸ்ட் வந்து மார்க்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அசஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டை மார்க்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க, அவங்களோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அண்ட் அவங்களோட ஸ்கில்ஸ், வேறு ஏதாவது படிப்பை தவிர ஏதாவது ஸ்கில் வச்சுருக்காங்களா அதை பார்க்கணும். அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களோட பிஹேவியர், மார்க்ஸை தாண்டி ஹவு வெல் த ஸ்டூடெண்ட் பிஹேவ்ஸ். ஸோ அவங்களோட பிஹேவியர், அப்புறம் அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ், சோஷியலாக அவங்க எவ்வளோ வெல் பிஹேவ்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அசஸ்மெண்ட் தான், ஜஸ்ட் மார்க்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க கூட நல்ல சோஷியலாக நல்லா பழகலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்ருக்கலாம், பிஹேவியர் நல்லா இருக்கலாம், கான்ஃபிடெண்ட்டாக அவங்க இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மார்க்ஸை தாண்டி இருக்கிற விஷயங்கள். ஸோ இதையும் பேஸ் பண்ணி தான் அசஸ்மெண்ட் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை அசஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளான மெத்தட்ஸ் என்னென்னா, அப்சர்வேஷன் பண்ணலாம், ஓரல் டெஸ்ட் வைக்கலாம், ஒரு இன்டர்வியூ. ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ். ஸோ இன்டர்வியூ பண்ணலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஃபோர் ஹேண்டாகவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். த 3 questions, வாட் ஆர் தே, why the information is collected, what information will be collected, how the information will be used. இந்த அசஸ்மெண்ட் சம்மந்தமாக எதுக்காக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு டெஸ்ட் வச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியர்னால அதை ப்ராப்பரான மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லாதனால அதை ப்ராப்பராக அட்டன் பண்ணாமல் போயிடலாம். அதனால நம்ம முன்னாடியே இது எல்லாத்தையும் தெளிவாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ரெண்டாவது, ப்ரொசீஜர் ஷுட் சூட் த பர்பஸ். ஸோ இப்போ மேக்ஸுக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸுக்கு என்ன டெஸ்ட் வைப்பீங்க? ரிட்டன் டெஸ்ட் தான் நம்மளால் வைக்க முடியும் இல்லையா மோஸ்ட்லி. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் பண்ண யூ டேக் த ஓரல் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி என்ன ப்ரொசீஜர் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அந்த இது இருக்கணும். ஒரே ஒரு சிங்கிள் மெத்தடை மட்டும் வச்சுட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் அசஸ் பண்ணிட முடியாது. பிஹேவியர் அப்படின்னா அப்சர்வேஷன் மூலமாக தான் நீங்கள் பண்ணணும். மூணாவது பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் செக்லிஸ்ட் ஆர் ரேட்டிங் ஸ்கேல் யூஸ்டு. ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு டீச்சர் செக்ஸ் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் கிளாரிட்டி, இது மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபியூ குவாலிட்டிஸ் தான் செக் பண்ணணும் ஒரே டயத்தில். அப்போ தான் அந்த அசஸ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு த டைரக்ஷன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து கிளியராக இருக்கணும். ஸோ ஸ்மால் சில்ட்ரனுக்கு நீங்கள் ப்ரைமரி லெவலில் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிம்பிள் வேர்ட்ஸில் தானே நமக்கு சொன்னால் புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லணும் அந்த டைரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு. அதனால் ஏஜ் கிரேட் லெவலை பொறுத்து உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் வேரி ஆகணும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த எம்சிக்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவங்க ஃபியர் இல்லாமல் அட்டன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா சில டெஸ்ட்டில் நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபியர் அப்படின்ற விஷயம் உள்ளுக்குள்ளே வந்துடும். அதனால நோ ஃபியர் ஆஃப் பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த கலெக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி அலவுட்.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட்ஸ் கேட்டாலும், சப்போஸ் மேம் வாட் டு டூ ஹியர் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, டீச்சர் மஸ்ட் கிளாரிஃபை த டவுட்ஸ் அண்ட் ரிப்ளை டு த குவைரிஸ். ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயம் இல்லாமல் அந்த அசஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். இப்போ பவர் கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா பவர் கட் ஒரு இஷ்யூவாக வரலாம். நாய்ஸ் திடீர்னு வரலாம் நீங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது. இல்லை வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த இன்ட்ரப்ஷன் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் ஏன் அந்த அசஸ்மெண்ட் நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியல, அது ஒரு எவிடன்ஸாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரன்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் தேவைப்படலாம். இப்போ எக்ஸ்ட்ரா டைமாக இருக்கலாம், இல்லை ஓரல் டெஸ்ட் தான் சில பேருக்கு அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து இந்த பிரின்சிபல். Next, coming to the principles related to summarizing and interpreting the results. இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க, டீச்சர் வந்து சம்மரைஸ் பண்ணும் அந்த ரிசல்ட்ஸை கரெக்டாக. மெனி ஸ்கூல்ஸ் வந்து சிம்பிளி டோட்டல் மார்க்ஸை மட்டும் வச்சு இந்த சம்மரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். கரெக்ட் மெத்தட் இஸ் த சயின்டிஃபிக்காக நம்ம வந்து அதை இன்டர்பிரட் பண்ணணும் அந்த ரிசல்ட்ஸை. ஸோ ஒரு ரிட்டன் பாலிசி இருக்கணும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். அதுதான் ஒரு கைடாக ஒரு டீச்சருக்கு அமையுது. ஸோ ஸ்கூல்ஸ் மஸ்ட் ஹாவ் த ரூல்ஸ் ஃபார் த அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் அண்ட் கிரேட்ஸ் வந்து டோல்டு இன் அட்வான்ஸ். இப்போ ஏனா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸலண்ட் அப்படின்னும், பினா குட் அப்படின்னும், சி இஸ் ஆவரேஜ் அப்படின்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஹவு கமெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் கிரேட்ஸ் ஆர் டெரைவ்டு. இப்போ மார்க்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்போ டெஸ்ட்டுக்கு 40 மார்க்ஸு, அசைன்மெண்ட்டுக்கு 20 அண்ட் அட்டண்டன்ஸுக்கு 10. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ரிப்போர்ட் கார்டில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்மரி ரெடி பண்ணணும். கம்பைன் த டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் கேர்ஃபுல்லி. அது என்ன மாதிரியான அசஸ்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அச்சீவ்மெண்ட், வேறு ஏதாவது எஃபர்ட் அவங்க பண்ணது, அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இது எல்லாமே ஆர்ட் சம்மந்தமான மார்க்ஸ். இது எல்லாமே யூ ஹாவ் டு கம்பைன் த ரிசல்ட்ஸ் ஃபார் த ப்ரிப்பேரிங் த சம்மரி ஆஃப் த ரிசல்ட்ஸ். யூஸ் மோர் தேன் ஒன் ரிசல்ட்ஸ். நீங்கள் வந்து இஃப் த ஒரு எக்ஸாமை மட்டும் வச்சு, ஸோ ஒரு எக்ஸாமை மட்டும் வச்சு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அந்த எக்ஸாம் அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சிக்காக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம் வந்து அவங்கள வந்து டிசைட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் வெயிட்டேஜ் வென் மெனி ரிசல்ட்ஸ் ஆர் யூஸ்ட். இப்போ வந்து நம்ம நிறைய மார்க்ஸ் வச்சுட்ருப்போம், குவார்ட்டர்லி, ஹாஃபலி, அப்புறம் ஆனுவல் மார்க்ஸ் அப்படின்றத. ஸோ அந்த ப்ரொப்போர்ஷன்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பர் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த ரிசல்ட்ஸை வந்து சம்மரி கொடுக்கணும். என்ஷூர் த இன்டர்பிரிட்டேஷன் பேசிஸ் இஸ் ஜஸ்டிஃபையபிள். இப்போ கிரேட் டி மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பட் நாட் அ ஃபெயிலியர்னு நீங்கள் லேபிள் பண்ணக்கூடாது யாரையும். ஸோ அதனால் இன்டர்பிரிட்டேஷனை நீங்கள் கொஞ்சம் ஃபேராக மேக் பண்ணிங்கன்னா அதே கொஞ்சம் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையும். ஸோ ஃபெயில் இல்லை, நம்ம அடுத்த வாட்டி ட்ரை பண்ணால் முடியும் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் இஸ் த கன்சிடர் த ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க இதையும் நம்ம பார்க்கணும். யூ மஸ்ட் see it. பிகாஸ் புவர் ஃபேமிலியிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் படிப்பில். they may need support, so you have to consider it. Preserve the record separately. No changing marks later அப்படின்றனால you must preserve it. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. கன்சிடர் லிமிட்டேஷன் இன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து இப்போ ரிட்டன் எக்ஸாம் வந்து க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வந்து செக் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் சம்மரி கொடுக்கும்போது. Next, coming to the principles related to reporting assessment results. First is written report should mention period of instruction. So you must state it
வெதர் இட் இஸ் அ செகண்ட் செமஸ்டர். ஸோ நீங்கள் காலேஜ் லெவலில் இருந்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே என்ன செமஸ்டருக்குரிய ரிப்போர்ட் கார்டு இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்கூல் லெவலில் குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவலா அப்படின்னு இட் மஸ்ட் மென்ஷன் த பீரியட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹாஃப்லினா அந்த ஹாஃப் இயருக்கு கொடுக்குற மார்க்ஸ் அப்படின்னு. ரெண்டாவது, ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் அக்கார்டிங் டு ரிட்டன் ஸ்கூல் பாலிசி படி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வேரி ஆகும். ஷோ த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் த students. All reports வந்து நீங்க standard, it must maintain a proper standard. Strength and shortcomings மென்ஷன் பண்ணியிருக்கணும். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படின்றது இருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மீட்டிங்கில் பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி தே ஆஸ்க் த கொஷின் வை திஸ் மார்க்ஸ் இஸ் கிவன் ஃபார் மை டாட்டர் ஆர் சன்னு கேட்பாங்க, ஏன் கம்மியாச்சுன்னு. ஸோ அதுக்கான சொல்யூஷனை டீச்சர் வந்து கொடுக்குற ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ தே மஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் த ப்ராக்ரஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கலந்துக்கணும். நெக்ஸ்ட்டு அப்பீல் ஃபார் ரிவ்யூ. இது வந்து ரீவேல்யூவேஷன். ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும், ஏதாவது திருப்பி அவங்களுக்கு மிஸ்டேக் இருக்குன்னா திருப்பி அதை வந்து ரீவேல்யூஷன் போடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ரிவ்யூ ஆஃப் மார்க்ஸ், இந்த பேப்பரை பார்க்குறதுக்கு இதை பற்றின வந்து ரூலை வந்து கிளியராக முன்னாடியே ஸ்கூல் சொல்லிடணும் அட் த பிகினிங் ஆஃப் த அகாடமிக் இயர். ஸோ இதுக்கு ப்ராப்பரான ப்ரொசீஜர் இருக்கணும். அண்ட் இட் மஸ்ட் பி இன்ஃபார்ம் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா த கரெக்ஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் மேக் பண்ணுறீங்க அந்த ரிப்போர்ட்டில் இருக்க தப்பு அப்படின்னா இட் மஸ்ட் பி கவர்ன் பை ரிட்டன் பாலிசி அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் லாஸ். அதை நீங்கள் வந்து ஃபேராக பண்ணணும். அந்த கரெக்ஷனை பேஸ்ட் ஆன் த லா அண்ட் ஈக்குவாலிட்டியை பொறுத்து. அது ஸ்டூடெண்ட் நேம் சேஞ்சிலேருந்து பேரண்ட் நேம் சேஞ்சிலேருந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஃபேராக மேக் பண்ணணும். ரிப்போர்ட் ஷுட் கண்டெயின் அக்யூரேட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் த சைல்டு ப்ராக்ரஸ் டு திஸ் இல்லையா. அதனால இட் மஸ்ட் பி அக்யூரேட் அண்ட் இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டு அனதர் ஸ்கூல். இப்போ டிசி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மார்க்ஸை இன்னொரு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்கல்ல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். அவங்களோட மார்க்ஸு, அவங்களோட மார்க் ஷீட் எந்த விதத்துலேயும் மிஸ் ஆகிராமல், ஸோ ஸ்ட்ரிக்டாக அது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். ஸோ ரிமெம்பர் த அசஸ்மெண்ட் ஹேஸ் த 5 stages. அதில் இன்னைக்கு 3 stages நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ ஹாவ் டு கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்லி. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபேராக அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறோம் அதை ரிப்போர்ட் கார்டு மூலமாக கிளியராக. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட உங்களுக்கு விஷயம் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.